எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பை தடுக்கும் அவசர சட்டத்திற்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். Complete nonsense, and that it should be torn up and thrown out. That's my opinion, my personal opinion on the ordinance. I'll repeat it for you. My opinion on the ordinance is that it should be torn up and thrown away. Okay. The arguments that are being made, and I've heard the arguments in my organization, the argument that is being made is that we need to do this internally. I'm telling you what is happening internally. We need to do this because of political considerations. Everybody does this. The Congress Party does this, the BJP does this, the Janata Dal does this, the Samajwadi does this, everybody does this. And there's a time to stop this nonsense. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் பதவி இழப்பதை தடுக்கும் அவசர சட்டத்தை கிழித்து குப்பையில் போட வேண்டும் என ராகுல் காந்தி ஆவேசமாக பேசினார். அவசர சட்டத்திற்கு ராகுல் காந்தி திடீரென எதிர்ப்பு காட்ட என்ன காரணம் என்பது குறித்து நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த அவசர சட்டத்திற்கு இத்தனை நாட்கள் கழித்து ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? நிச்சயமாக நேற்று எல்கே அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து இந்த சட்டத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாது, இதிலே குடியரசுத் தலைவர் கையெழுத்திடக்கூடாது, இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை தவிர இன்று காலையிலே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலும் குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த சட்டத்தை ஒத்துக்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக, அதாவது இந்த அவசர சட்டத்துக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே பல பேர் இந்த சட்டம் ஒரு தவறான சட்டம், நாம் ஊழலுக்கு துணை போவதாக இது காட்டுகிறது, ஊழலுக்கு துணை போவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிலிந்த் தியோரா, திக்விஜய் சிங், சாஸ்திரி ஆகியோர் இது போன்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இன்று திடீரென்று ராகுல் காந்தி ஒரு செய்தியாளர் கூட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே இந்த சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார். அதாவது ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் நிச்சயமாக போராடும், காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி, ஊழலுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. அந்த குற்றத்தை எதிர்க்கும் வரையிலே அவர் இந்த சட்டம் தவறானது, இந்த சட்டத்தை கிழித்து எறிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ஆகவே எதிர்ப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அரசு செய்த தவறை காங்கிரசும் ஒத்துக்கொள்வதாக இருக்கக்கூடாது, காங்கிரஸ் கட்சி அதை எதிர்ப்பதாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடனே அவர் இன்று பேசியிருப்பதாக தெரிகிறது. கணபதி, இந்த அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராகுல் காந்தி இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடமோ பிரதமர் மன்மோகன் சிங்கிடமோ அவர் எதிர்ப்பு காட்டாதது ஏன்? நிச்சயமாக அதுதான் இப்போது எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி. ராகுல் காந்தி பஸ்தருக்கு சென்றிருந்தார், அங்கே கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு. அவர் டெல்லியிலே இல்லை என்றாலும் இந்த அவசர சட்டம் அமைச்சரவையின் ஒப்புதலை பெறுவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இத்தனை அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் அமைச்சரவையிலே. அவர்கள் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ இது பற்றிய தகவல் அரசியல் வட்டாரங்களிலே நிச்சயமாக பரவி கொண்டுதான் இருந்தது, விவாதம் நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே பிரதமர் அவசரமாக அமெரிக்காவுக்கு கிளம்புவதற்கு முன்னால் அமைச்சரவை கூட்டத்திலே இந்த அவசர சட்டத்தை ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவரிடம் அனுப்பிவிட்டு சென்றிருக்கிறார். குடியரசுத் தலைவரோ தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களிலே அங்கே பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நேற்று தான் டெல்லிக்கு திரும்பி வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அவசர சட்டத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு வலுத்து வருகின்ற நேரத்திலே இந்த மாதிரியான நடவடிக்கையை ராகுல் காந்தி முன்னாலேயே ஏன் எடுக்கவில்லை என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. அதாவது இந்த அவசர சட்டத்தை தடுக்காமல் இப்போது இவர் எதிர்ப்பது ஏன் என்ற கேள்வி. அதுவும் அல்லாமல் இன்று அஜய் மாக்கன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவதாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரான அஜய் மாக்கனை தான் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்போது தான் இங்கே செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும், அப்போது விவாதம் இந்த அவசர சட்டத்தை பற்றி நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்ததாகவும், அதனால் தான் உடனே புறப்பட்டு வந்து செய்தியாளர்களுக்கு இந்த தகவலை சொன்னதாகவும் ராகுல் காந்தி சொல்கிறார்.
ராகுல் காந்தி தானாகவே முன் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது, மன்மோகன் சிங் அரசுக்கு எதிரான கடுமையான கருத்தை தெரிவித்திருப்பது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியே நடத்தும் ஒரு நாடகம் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பிரதமர் மன்மோகன் சிங்கிடமோ சோனியா காந்தியிடமோ இவர் முன்பே இதை பற்றி பேசியிருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் அந்த சமயத்திலே அந்த மாதிரி செய்யவில்லை. இப்போது நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கிறது, வெள்ளம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த அவசர முயற்சியில் ராகுல் காந்தி இறங்கி இருக்கிறார். கணபதி, நீங்க இணைப்புல இருங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் நம்ம இணைப்புல இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த அவசர சட்டம் தொடர்பா ராகுல் காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி காட்டுது? காங்கிரசிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்க கருத்து வேறுபாடு நம்பர் 1. இதனால மன்மோகன் சிங்குக்கு கிடைத்த பெரிய இடி, அது பெரிய ஒரு இந்தியில சொல்றாங்க சாட்டை இடி அது. இதனால மன்மோகன் சிங் இனிமேல் பிரதமராக கண்டினியூ பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு அவநம்பிக்கைங்கிறது தான் கொண்டு போறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒபாமாவோட பேசிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல நடந்த பின்னணி எல்லாம் பார்த்துட்டு தவிர இந்த நியூஸ் தான் பெருசாயிடுச்சு. காங்கிரஸ் வந்து இது என்ன கோர் கமிட்டி வச்சு முடிவு பண்ணாங்களா? எப்படி இது ராகுல் காந்தி இதை சொன்னாரு? மத்திய அரசாங்கம் நடத்துவது காங்கிரஸ். நேற்று கூட எல்லா மந்திரி இருந்தாங்க. கமல்நாத், சிதம்பரம், கபில் சிப்பல், சுஷில் குமார் ஷிண்டே போன்ற மூத்த அமைச்சர்களை கலந்து ஆலோசிக்காமல் காங்கிரசுடைய கட்சி இதுதான், முடிவு இதுதான் என்று அவர் நிருபர் கூட்டம் வைத்து சொன்னது காங்கிரசின் தரப்பிலிருந்து மன்மோகன் சிங்கிற்கு கிடைத்த மாபெரும் இடி, மாபெரும் அவநம்பிக்கை. இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் மன்மோகன் சிங் நிஜமாக ஒரு அரசியல்வாதியா இருந்தார்னா இன்னைக்கு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டு விட்டார். காரணம் என்னென்றால் காங்கிரஸ் மன்மோகன் மீது அவநம்பிக்கையை தெரிவித்துள்ளது. இதுதாங்க டெல்லியில பரவலா பேசுறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நரேந்திர மோடியினுடைய மீட்டிங் இங்க டெல்லியில இருக்குது. அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆன் த டாப் ஆஃப் இட் 30ஆம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய டிசிஷன் வந்ததுன்னா லாலு யாதவுக்காக நம்ம ஏன் போய் பறிஞ்சுன்னு வரணும்? நிதிஷ்குமார் தான் நம்ம கையில வந்துட்டாரேங்கிறதுனால தான் லாலு யாதவை டம்ப் பண்றதுக்காக வரும் முயற்சி, ராகுல் காந்தி எடுத்துக்கக்கூடிய முயற்சி ஊழலை எதிர்ப்பதற்கு அல்ல, காங்கிரஸை காப்பாற்றுவதற்கு தான் என்று சில சீனியர் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் எங்க கிட்ட பர்சனலா சொல்றாங்க. திரு ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம். ஒரு முக்கியமான கேள்வி, இப்போது இந்த அவசர சட்டத்தின் நிலை என்ன ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது, குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் இன்னும் கையெழுத்திடவில்லை. இப்போது இந்த மாதிரியான கடுமையான அரசியல் எதிர்ப்பிலே காங்கிரசுடைய எதிர்ப்பும் சேர்ந்திருப்பதால் இந்த சட்டம் இப்போது பிரகடனப்படுத்துமா அல்லது பாதியிலே கைவிடப்படுமா? நடுவில கைவிடப்படும். காரணம் என்ன என்றால் பிரதமர் வந்து 30ஆம் தேதி வராங்க. 30ஆம் தேதி வரதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டினன்ஸ கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணுவாங்க, இன்னைக்கு சாயங்காலம் இல்ல நாளைக்குள்ள. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கோர் கமிட்டி இல்லாத காங்கிரஸ் முடிவு பண்ணிருக்கிறது தன்னிச்சையாக. பிரதமருடன் கலந்து ஆலோசித்தார்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனாலும் ராகுல் காந்தி சொல்லிட்ட அப்புறம் அதுக்கு மேல கடைசி வார்த்தை கிடையவே கிடையாது. there is no last word after ராகுல் காந்தி enunciated this. அதனால இன்னைக்கு ஆர்டினன்ஸ் சாயங்காலத்துக்குள்ள வித்ட்ரா பண்ணுவாங்க. இதுல முக்கியமான முகர்ச்சி என்ன செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரணாப் முகர்ஜிக்கு தான் இதனுடைய ஒரு ஷேக் ஜாத்தேன்னு இந்தியில சொல்றாங்க மாதிரி பிரணாப் முகர்ஜியினுடைய தலையீட்டினால்தான் காங்கிரஸ் கமிட்டி ராகுல் காந்தியை விட்டு இன்னைக்கு அந்த வித்ட்ரா பண்றதுக்காக ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்டினன்ஸை வித்ட்ரா பண்ணுவாங்க. பிரதமர் இப்போது இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அமைச்சரவையிலே அவர் தலைமையிலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவை மாற்றியமைப்பது சரியாக இருக்குமா? மாற்றி அமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் டிசிஷன் எடுத்துட்டு அப்புறம் இனிமேல் மாற்றி அமைக்க வேண்டாம், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க வித்ட்ரா பண்ணணும்னு தான் சொல்றாங்க. அதோட சரி, அவ்வளவுதான். இனிமேல் அவங்களால வச்சிருந்தாங்கன்னா திருப்பி காங்கிரஸுக்கு பெரிய அவப்பெயர் வேடும். இந்த சட்டம் தோல்வி அடைந்து விட்டது, நடைமுறைப்படுத்தப்படாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். இதனால் இப்போது ராகுல் காந்தி இன்று பேசியிருப்பதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? தேர்தல் வரும் நேரமாக இப்போது இருப்பதால் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுக்காக தானே பண்றாங்க. இது பாலிடிக்ஸ். என்னன்னா நேற்று தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியினுடைய பேச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது. டிவிசிவ் பவர்னு சொன்னார் காங்கிரஸ் பத்தி. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக தான் ராகுல் காந்தி இன்னைக்கு இப்படி பண்ணிருக்காங்கிறது என்னுடைய கருத்துங்க. ராகுல் காந்தி செஞ்சு சரியான ஒரு நடவடிக்கை. இன்னைக்கு அவர் பண்ணாது இருந்தாருன்னா காங்கிரஸுக்கு மாபெரும் அவப்பெயர் கிடைச்சிருக்கும்.
பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த ஆர்டினன்ஸை வித்ட்ரா பண்ணு, நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை விட ஒரு சாட்டை அடி மன்மோகன் சிங்குக்கு வேற கிடைச்சே இருக்காது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அரசியல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸிற்கும் யூபி அரசாங்கத்திற்கும் சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் ராகுல் காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு தான் வெளில வருதுங்கிறது தான் ஒரு அரசியல் நிருபருடைய கருத்துங்க. ராஜகோபாலன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இப்போது நம்முடைய தொடர்பிலே மூத்த பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் திரு ஞானி ஐயா. ராகுல் காந்தி இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பதன் மூலம் மன்மோகன் சிங் தலைமையிலே அமைச்சரவை எடுத்த ஒரு முடிவையே அவர் எதிர்ப்பிப்பதன் மூலம் வருகின்ற தேர்தலிலே பிரதமர் வேட்பாளராக அவர் வருவார் என்று ஒரு அறிகுறி என்று நாம் தெரிந்து கொள்ளலாமா? காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று யாரையும் அறிவிக்கப் போவதில்லை. ஆனால் அவர் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஜெயித்தால் ராகுல் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ரொம்ப சுருக்கமாக சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அரசியல் ரீதியாக காங்கிரசின் இந்த நடவடிக்கையை எப்படி பார்ப்பார்கள்? இது கட்சிக்கு எதிராக போகுமா அல்லது ஆதரவாக போகுமா? இது காங்கிரசுக்கு ஒரு சாதகமான ஒரு நடவடிக்கை தான். அதாவது கட்சிக்குள்ளேயே ஒரு தவறான முடிவுக்கு எதிர்ப்பு வருவது, அதை கட்சியின் ஒரு மூத்த தலைவராக இருப்பது கூடிய ஒருவர் இருக்கிறார். அதை அடுத்து இது கைவிடப்படுகிற அரசால் என்றால் அது ஒரு விதத்தில் ஆரோக்கியமான விஷயம் என்று தான் பார்க்க வேண்டும். நாம் கொண்டு வந்ததுதான் அதை நீக்கிக் கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிப்பதை விட இப்படி நீக்குவதற்கு முன்வருவது என்பது ஆரோக்கியமானது. இதை மற்ற கட்சிகள் எந்த ரீதியில் பார்ப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அரசியலிலே ஊழல் கலக்காமல் இருக்க வேண்டும், கிரிமினல்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விவாதங்கள் இருக்கின்றன. அதற்கு அரசியல் கட்சிகளின் ஆதரவு இந்த முடிவு மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா? இதர கட்சிகள் ஆதரிக்கிறாரா இல்லையா என்பது நல்ல விஷயம். எல்லா கட்சியிலுமே கிரிமினல்கள் இருக்கிறார்கள், கிரிமினல் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள், அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் விளைவாக அது இனி முடியாத என்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது அதுக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை முறியடிப்பதற்காக தான் உண்மையிலே இந்த அவசர சட்டம். அது நடக்கவில்லை என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனால் கட்சிகள் விரும்புகின்றனவா இல்லையா என்பது முக்கியமில்லை. நம் நாட்டில் பல முக்கியமான மாற்றங்களை கட்சிகள் விரும்புவதில்லை. உதாரணமாக வேட்பாளர் சொத்து விவரம் சொல்ல வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் சொன்ன போது எந்த கட்சியும் அதை ஏற்கவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் அது அமலில் வந்தது. இப்போது 49 உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் அமலில் வர இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் இந்த நாட்டில் நீதித்துறையால் தான் அமலுக்கு வருகின்றன. அந்த சூழலில் கட்சிகள் எதிர்ப்பது ஆதரிப்பது முக்கியம் அல்ல, உச்சநீதிமன்றம் எதிர்க்கிறது சொல்லுகிறது என்பது முக்கியம். இன்றைக்கு காங்கிரஸ் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பது நல்லது. இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது தேர்தலிலே எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை என்றால் அந்த கருத்தையும் வாக்காளர்கள் பதிவு செய்யலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இன்று ராகுல் காந்தி வைத்து பேசியிருப்பதையும் பார்க்கும்போது தேர்தல் முறையிலே பல்வேறு சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கிற விவாதத்தை வருகிற தேர்தலிலே ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்க முடியுமா? 49 என்பது எப்போதுமே சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதை ரகசியமாக போடுவதற்கான வழிமுறை இல்லாமல் இருந்து வந்தது. பூத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியிடம் நேரில் சொல்ல வேண்டும், எல்லார் எதிலும் சொல்ல வேண்டும், அப்படித்தான் பதிவு செய்ய முடியும். ஆனால் இப்போது 49 என்ற எல்லோரையும் நிராகரிக்கிற உரிமை ரகசியமாக அந்த வாக்கு எந்திரத்திலேயே பட்டனை அழுத்தினால் போதும் என்ற நிலைமை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்படுத்துகிறது. இது மிக மிக முக்கியமான சீர்திருத்தம். வரப்போகிற காலங்களிலே இந்த சீர்திருத்தம் எல்லா அரசியல் கட்சிகளும் நல்ல வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்களை கொண்டு போகும். இந்த இடம் இந்திய தேர்தல் ஜனநாயகத்திலே ஒரு முக்கியமான நாள். அடுத்தது யாரு?